இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்சிமீட்டர். இப்போ எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கொரோனா டைம்னால. வாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாடல் பார்த்தீங்கன்னா பிபிஎல் கம்பெனி பிபிஎல் ஸ்மார்ட் ஆக்சி 04. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 AAA யூஸ் பண்ணுறோம். இது கீழே இருக்க இந்த ஒரே ஒரு பட்டன் தான் இந்த டிவைஸில். இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா டிவைஸ் ஆன் ஆயிரும். ஸோ இது சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேக் சைடில் நான் சொன்னேன் இல்லையா பிபிஎல் கம்பெனி அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. பின்னாடி கொடுத்த அந்த டாட்டட் இதை ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் கேஸ் மூவ் ஆயிரும். ஸோ இதில் தான் நான் சொன்ன 2 AAA செல் போடணும். இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் செல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜபிள் செல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற டிஸ்போசபிள் செல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் சைடில் இருக்கிறது நெகட்டிவ் அண்ட் அதர் சைட் பாசிட்டிவ். காமனாக எல்லா டிவைஸ்லையும் போடுற மாதிரி தான். இந்த டிவைஸ் ரொம்ப சின்னதாகவும் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு டேக் போடுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் இதை ஹேண்டில் பண்ணும்போது அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஹேண்டில். ஸோ சேஃப்டியாக இருக்கும், கீழே ட்ராப் ஆகாமல். ஸோ உங்கள் ஃபிங்கர் இது மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன உடனே ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பெரிய டிஜிட்டில் காமிக்கிறது O2, மேலேயே போட்டிருக்கீங்களா O2%. ரைட் சைடில் காமிக்கிறது ப்ரெஷர். ஸோ உள்ளே இருக்கிற ஐஆர் இது தான். உங்கள் ஃபிங்கர் உள்ளே இருந்தால் தான் அதை டிடெக்ட் பண்ணி இங்கே ஆக்சிஜன் லெவலையும் ப்ளட் ப்ரெஷர் லெவலையும் அதை டயக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது நீங்கள் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ளெக்சிபிளாக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பவர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் செட்டப்னு ஒரு டிஸ்பிளே வரும். அதில் நீங்கள் O2 லெவல் ஹையாக எவ்வளோ இருக்கணும், லோவாக எவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி போகும்போது உங்களுக்கு ரெட் கலர் நோட்டிஃபிகேஷனில் ஒரு அலார்ம் மாதிரி கொடுக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த பட்டன் செலக்ட் பண்ணி தான் போகணும். இப்போ நான் ப்ளஸில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன், வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணணும். தேர்டாக இருக்க ஆப்ஷனில் போய் அதை மைனஸ்னு மாற்றிக்கணும். அடுத்த ஆப்ஷன் நெக்ஸ்ட்டுங்கிறத போய் கொடுத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி அதே மாதிரி ப்ரெஷர் எப்படி செட் பண்ணுறது, ப்ளட் ப்ரெஷர் ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குங்க நடுவில் மொபைலில் காமிக்கிற மாதிரி பார்லேயே காமிக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த மாடலில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் பிராண்ட்ஸில் செட்டிங்ஸ் மாறலாம், பட் யூசேஜ் எல்லாமே சேம் தான்.